ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் இப்லீஸ் என்ன செய்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சுத்தி வாரா. சுத்தி அவனுக்கு ஒரு அறிவு இருக்குமே, இறைவன் கொடுத்த ஒரு அறிவு, அதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹார்ட்ட பார்க்கறான். ஹதீஸ்ல வருகிறது, இதயத்தை கண்டான். ஃபஅரஃப அன்னஹு ஹல்குன் லம் லா யதமாலக், கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று வருகிறது. கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று ஹதீஸ்ல வருகிறது. ஷைத்தான் முதலாவது பிடிச்ச இடம் எது? இவன் எதிலையும் கண்ட்ரோலாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் என்பதை ஷைத்தான் பிடிச்சுக்கலாம். இந்த உணர்வை அல்லாஹு தஆலா என்றைக்கும் எடுப்பதில்லை. கட்டுப்படுத்த முடியும் மனிதன், இந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம், ஒரு அளவுக்கு வரைமுறை செய்து கொள்ளலாம். முழுமையாக இறைவன் அதை நீக்குவதில்லை. நம்ம சொர்க்கம் போனாலும் சரி, மனிதன் சொர்க்கத்துல போய் அல்லாஹ்ட்ட என்ன கேட்பான், நான் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்துல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரவில்லையான்னு கேட்பான் அல்லாஹ். ஆனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவான். அப்ப உடனே அல்லாஹ் தஆலா விவசாயம் செய்வதற்கான அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுப்பான். அவன் விதைகளை தூவான், சொர்க்கம் எப்பொழுதும் வேகமாக இருக்கும். விதையை தூவின உடனேயே எல்லாமே அப்படி வானள அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துரும், எல்லா கதிர்களும் வளர்ந்துரும். அப்படி பிரமிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஆதமுடைய மகனே, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து சொல்வதா, இது எங்க? இது சொர்க்கத்தில் நினைச்சது எல்லாம் நடக்கிற இடத்துல விவசாயம் செய்யணும் ஆசை வரும். சேர்த்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் மாளிகை கட்டன்னு ஆசை வரும். மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால் ஒரு சேர்த்து வீடு இருந்தா நல்லா இருக்கும், என்டிக்காக இருக்கும் ஒரு ஆசை வரும். மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால சேர்த்தால ஒரு என்டிக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும், கொஞ்சம் பழமையான ஒரு வீடு கட்டணும் வரும். சேத்துல இருக்கிற நேரத்துல அதுல ஆசை வரும். நல்ல வீட்டுல இருந்துட்டு இருப்பான், ஆத்து ஓரங்கள்ல போய் விளக்கு மெழுகுதிரி வச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த வீட்டுல இருக்கிற இடத்துல இது மனிதனுடைய மனநிலை. இந்த சொர்க்கத்துல போய் விவசாயம் செய்யறது, விவசாயம் செய்யற இடத்துல சொர்க்கம் தேடுறது, இது மனிதனுடைய ஒரு மனோநிலை. இது ஆதமுடைய மகனை, உன்னால் எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்வது ஹதீஸ்ல வருது. இதை கேட்டுக்கொண்டிருந்த கிராமப்புறவாசிகள் சொல்றாங்க, நிச்சயமா இது நாங்க எல்லாம் அன்சார்கள் தான், சொர்க்கத்துல இந்த இது கேட்டாங்களே விவசாயம் செய்யணும் அன்சார்கள் தான். ஏன்னா அவர்கள் தான் விவசாயிகள். இங்க விவசாயம் செய்யறது யாரு? அவங்க தான் விவசாயிகள். அவங்களுக்கு தான் சொர்க்கத்துல அந்த ஆசை என்ன செய்யும், வரும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எமது பலம் என்ன, மனிதனுடைய பலம் என்ன, மனிதனுடைய பலகீனம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை நாம் சரியாக செய்வதற்கு அந்த அறிவு எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும்.